எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் பேசுகிறதும் நல்லாயிருக்கும்னு நம்பி கேட்க வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் வந்தனம் வந்தனம் வருக வருக. இந்த வாரம் நான் எப்போதும் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற இடத்துலேருந்து உங்களோட இணைஞ்சிடலைங்க. நான் இந்த வாரம் எங்கள் நாட்டிலேருந்து கிளம்பி நம்ம சென்னைக்கு வந்திருக்கேன். ஆமாங்க, நம் தாய்மண்ணின் தமிழ் காற்றை சுவாசித்து கொண்டே உங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த வாரம் நான் பிளான் பண்ணியிருந்த எபிசோடே வேறு. ஆனால் நான் இங்கே உட்காந்துருக்கும் போது எனக்கு லைட்டாக ஒரு சிந்தனை வந்துச்சு. நம்ம எங்கே இருக்கோம்? சென்னையில், தமிழ்நாட்டில். தமிழ்நாடு அப்படிங்கிற பேரே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாச்சே. ஏன்னா நம்ம அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா தமிழ்நாடு, தமிழ் கண்ட்ரி. ஆனால் தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட். அதுக்கு தமிழ்நாடுங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி தான். அதனால் அந்த சின்ன வரலாற்று சுருக்கத்தையும் அதில் எனக்கு இருக்கிற சில சிந்தனைகளையும் நான் உங்களோட இந்த வாரம் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது இந்த ஸ்டேட்டுக்கு, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்த ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு எப்படி பேர் வந்துச்சுங்கிற ஹிஸ்ட்ரியை மட்டுமே நம்ம பார்த்தோன்னா இது ஒரு பியூர்லி பொலிட்டிக்கல் மூவ் அப்படின்னு தாங்க நமக்கு தோணும். இப்போது இந்த ஹிஸ்ட்ரியோட சின்ன சுருக்கம்னா இது மெட்ராஸ் ப்ராவின்ஸ், மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. அதாவது இன்னைக்கு இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட்டும் ஒரே ஸ்டேட்டாக இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா டைமில், மெட்ராஸ் ப்ராவின்ஸ்னு. ஆனால் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் முதல்ல சில பொலிட்டிக்கல் கிளாஷஸ்னால ஆந்திரா பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி கர்நாடகாவாக இருக்கக்கூடிய மைசூர் ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் கேரளாவும் பிரியுது. மிஞ்சி இருக்கிறது, மெட்ராஸ் ப்ராவின்ஸில் மிஞ்சி இருக்கிறது தான் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு மாறுது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு. இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரை மாற்றணுன்னு முதலாக பார்லிமெண்ட்டில் ரேஸ் பண்ணுறது தமிழ்நாடுடைய எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் CN அண்ணாதுரை அவர்கள். ஆனால் முதலாக இந்த விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது இது மெஜாரிட்டி ஓட் பெறலை. அதனால இந்த ஐடியா பாஸ் ஆகலை. ஆனால் 1967 CN அண்ணாதுரை அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையுது. அவங்க பார்லிமெண்ட்டில் மெஜாரிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால் மறுபடியும் இந்த ஐடியா பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகுது. அது மெஜாரிட்டி ஓட்டு பெறுது. அதனால் 1967 மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேரை மாற்றலான்னு பார்லிமெண்ட் பில் பாஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா அஃபீஷியலாக 14 ஜனவரி 1969 மெட்ராஸ் ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு பேர் பெறுது. இதுதான் தமிழ்நாடுங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கிற சின்ன வரலாறு சம்மரி. இந்த பேர் மாற்றினது ஒரு பியூர்லி பொலிட்டிக்கல் மூவாக இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இமோஷனல் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு நான் நம்புகிறேங்க. அந்த விஷயத்தை தான் நான் இந்த வாரம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது தமிழர்களை நம்ம பார்த்தோன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையிலையும் இருப்போங்க. உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. அதாவது இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் மிகப்பெரிய சம்மந்தமே இல்லாத அளவுக்கு கூட நிறைய பேர் இமிக்ரெண்ட்ஸை மாதிரி அவங்களோட வாழ்க்கையை அங்கே அமைச்சிக்கிட்டாங்க. இப்போ என்னையும் நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, உன் நாடு என்னடா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டிங்கன்னா எனக்கு இந்தியான்னு சொல்ல தோணாதுங்க. இந்தியான்னு சொல்லவும் வராது. ஏன்னா நான் வளர்ந்தது, நான் இருக்கிறது, நான் என் வாழ்க்கையை எங்கே நடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறது எல்லாமே என்னுடைய தாய்நாடாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான். அதே மாதிரி உலகத்தில் இருக்கிற பல தமிழர்களும் கனடா, US, மலேசியா, சிங்கப்பூர், கத்தார், UAE அப்படின்னு சொல்லி பல நாடுகளுக்கு போய் அவங்களோட வாழ்க்கையை அங்கே அமைச்சிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அதுவே தாய்நாடாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். இது எல்லாம் இருந்தாலும் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம், நம்ம தமிழ் மொழி மேலே இருக்கக்கூடிய பற்று, அந்த பற்றுக்காக நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒன்று கிடைக்கிது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் ஏதோ ஒரு இடத்துல தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் நம்ம தமிழ் மொழிக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் கலாச்சாரம் அந்த நாட்டினால் ஏதோ ஒரு வகையில் காக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தமிழ் மொழிக்கு தலைநகரமாக இந்த தமிழ்நாடு இருக்குது. அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட், அப்படிங்கிற ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, அது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருந்தால் இருக்குமா, இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகப்படக்கூடிய விஷயந்தாங்க. ஆனால் தமிழ்நாடுங்கிற ஒரு இடம் இருக்கிறதுனால தான் தமிழர்கள் எல்லாருக்கும் ஒரு வகையில் ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கும். அதனால தான் தமிழர்கள் எல்லாருக்கும் எந்த நாட்டில் அவங்களுக்கு லாயல்ட்டி இருந்தாலும் சரி, நம்ம AR ரஹ்மான் வாய்ஸில் தாய் மண்ணே வணக்கம்ங்கிற பாட்டு வந்தால் லைட்டாக மனசுக்குள்ளே ஒரு கூஸ்பம்ஸ் வருங்க. இதுதான் தமிழ்நாடுங்கிற பேருக்கு இருக்கிற ஒரு இமோஷனல் பவர்னு நான் நம்புகிறேன். அதையும் தாண்டி இந்த தமிழ்நாடுங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ஜீனியஸே இருக்குங்க. ஏன்னா எனக்கு என்னை ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, த எபிட்டமி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்ஸலன்ஸ், பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொன்னால் என்னோட நம்பர் 1 ஹீரோ மிஸ்டர் லீ குவான் யூ தாங்க. அவரை மாதிரி ஒரு நேஷன் பில்டிங், ஃபார்வர்ட் சைட்டட் பொலிட்டிஷியனை என் வாழ்க்கையில் நான் படித்தது கிடையாது. ஆனால் அதுக்கு க்ளோஸ் செகண்ட், இல்லை அதுக்கு ஈக்குவலாக கூட ஒரு பொலிட்டிஷியன் இருக்காருன்னா CN அண்ணாதுரை தாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜியை, ஒரு அரசியல் கொள்கையை ஒரு கிராஸ் ரூட்ஸ் லெவல் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல நம்ம CN அண்ணாதுரை மாதிரி ஒரு அரசியல் ஆளுமை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் படித்தது கிடையாதுங்க. இப்போது தமிழர்களுக்கு ஒரு மரபு இருக்குது. தமிழ் மொழி
அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தமிழர்கள் எல்லாரையும் யுனைட் பண்ணிடலாம் ஈஸியாக. இது சம்டைம்ஸ் நமக்கு வீக்னஸாகவும் இருக்கும், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். இந்த ஒரு விஷயத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொலிட்டிஷியன்னா சி.என். அண்ணாதுரை அவர்கள் தாங்க. ஏன்னா நம்ம மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் மதம், இனம், நிறம், தேசம் எல்லாத்தையும் தாண்டி யாதும் ஊரே யாவரும் கீழே இருந்த இந்த உலகத்துக்கே போதிச்சவங்களாக இருந்தாலும் மொழி அப்படின்னு வந்துட்டா தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் என்பத் தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல்னு நம்ம மொழினால் என்றைக்குமே இணைஞ்சிருப்போம். நம்ம எல்லாருக்கும் தமிழ் மொழி மேலே ஏதோ ஒரு வகையில் அட்டாச்மெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மூலமாக இன்றைக்கி வரைக்கும் அந்த திராவிடியன் பார்ட்டிஸ் இருக்குல்ல, அவங்க தாங்க தமிழ்நாட்டில் லீடிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். தமிழ்நாடுங்கிற ஸ்டேட் ஆரம்பித்து 50 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் எப்படி லீ குவான் யூ அவர்களுடைய ஃபார்வர்ட் சைட்டட் ஜீனியஸ்னால் அவரோட பார்ட்டி மட்டும்தான் சிங்கப்பூரை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி சி.என். அண்ணாதுரை அவர்களுடைய ஃபார்வர்ட் லுக்கிங் ஜீனியஸ்னால் இன்றைக்கி வரைக்கும் திராவிட கட்சிகள் மட்டும்தான் தமிழ்நாடுடைய பொலிட்டிக்கல் சீனையும் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயமும் தமிழ்நாடு அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டுங்க. சரி, நான் இந்த வாரம் கொஞ்சம் ரொம்ப பொலிட்டிக்கலாக பேசிட்டேன்னு தோணுது. கவலைப்படாதீங்க, நான் ஃப்யூச்சர் எபிசோட்ஸில் கண்டிப்பாக நம்ம அண்ணா அவர்களுடைய தமிழ் ஆளுமையை பற்றியும் சின்ன சின்ன கதைகள் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் இந்த வாரம் இதோட நான் உத்தரவு வாங்கிக்கிட்டு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சந்தோஷமாக இருங்க. சந்தோஷமாக இல்லைன்னா ஆல் இஸ் வெல் சொல்லிக்கங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.